சுப்பிரமணி சார் வணக்கம். உடல்நிலையை சரி செய்துட்டு வந்திருக்கிறீங்க. தேர்தல் களம் நெருங்கி இருக்கு. உடல்நிலை நல்லா இருக்குதா? எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் மோசமாக இருக்குது சார். பட்டு இபிஎஸ்க்கு நான் உதவ வேண்டிய நேரத்தில் வீட்டில் படுத்திருக்கக்கூடாதுன்னு நான் வந்தேன். நீங்கள் கேளுங்க சார். நம்ம இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எத்தனை முனை போட்டியில் சார்? 3 முனை சார். யார் யார்? நீங்கள் சொன்ன 3 இல்லை, நான் சொல்கிற 3. ஒருத்தர் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வசனம் பேசுவார், கைதட்டல் வாங்குவார். அவர் ஒரு பேசு பொருளாக இருக்கணும்னு நினைக்கிறாரே தவிர அவருக்கே தெரியும் ஆட்சியெல்லாம் நம்ம அமைக்க போகிறது இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். தனியாகவே நிற்பார் அவர் அதை தான் விரும்புகிறார். அவரை முனை இணைன்னு சொல்லாதீங்க, தனியாக வச்சுருங்க. மீதி திமுக, அண்ணா திமுக, தாவேக 3 முனை. இதில் ஒரு சின்ன சின்ன பிசுறு இருக்குது, அதையும் நான் பதில் சொல்கிறேன் சேர்த்தேன். இப்போ ஒரு வேளை விசிகே அல்லது சிபிஎம் வெளியே வந்தால் கூட அவங்க தாவேக்கா கூட போயிடுவாங்க. அவங்க வேற எங்கேயும் பிஜேபி அணிக்கு வரத்துக்கான வாய்ப்பு க்ளோஸ்ட், வரமாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற திமுகவை விட்டு ஏதோ ஒரு வந்தால் தயவு செஞ்சு வருவாங்கன்னு வர்றதுக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அவங்க ஒரு இன்டாக்ட் கூட்டணி 2019 தேர்தலை சந்திச்சிட்டு இருக்காங்கன்றப்போ அவங்க ஏன் விஜய் கிட்ட போகணும்? அது இந்த நேரத்தில் போகிறதுக்கான அவசியம் எங்கிருந்து வருது? ஒரு அரசியல்வாதிங்கிறவர் இன்டாக்டுங்கிற வார்த்தையே கிடையாது சார் உலகத்தில். எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரே ஒரு கொள்கை தான், ஒரு பதவியில் இருக்கணும். இது எல்லா அரசியல் கட்சிக்கு எல்லா காலத்திலையும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும், ஏதோ இவருக்காவுக்கு. அதனால் அவர்கள் 2 இலக்கு செட்டு ஏதோ சொல்லி அப்படி ஒரு வந்தால் வெளியே அவங்க அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வர முடியாது, அங்கே போயிடுவார்கள். எனவே திருப்பி 3 அணி தான். கிடந்தது கிடக்க கிழவனை தூக்கி மனையில் வையின்னு ஒரு பிரமாதமான பழமொழி உண்டு தமிழகத்தில். அது இப்போ சசிகலாவும் பண்ருட்டி ராமச்சந்திரனும் செய்திருக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸ் சார், டாக்டர் ராமதாஸை யாரும் அவர் என்ன கேட்குறாரு? என் பிள்ளைக்கு கொடுத்ததை விட 10 கூட கொடு, அப்போ தான் நான் தான் அப்பா அவன் பிள்ளைன்னு ரொம்ப பச்சையாக தான் நான் சொல்கிறேன் ஆகும். அதுக்கு யாரும் தயாராக இல்லை. எனவே அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன்னு சொன்னார்னா கூட ஒருவேளை அவருக்கு அதில் 4 பேர் கைத்தட்ட இருப்பான். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் பெஸ்ட்டு யுக்தி. எனவே 3 தான். இந்த செல்லும் கட்சி, அரேனா கட்சி, கால்னா கட்சி, லெட்டர் பேடு கட்சி எல்லாம் ஒரு சீட். இதில் நீங்கள் ஒரு லாஜிக் கட்டுறீங்க இல்லையா? 3 முனை போட்டி தான் அப்படின்னும் பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ அல்லது விசிகாவோ உடைச்சிக்கிட்டு போகணும்னா தாவேகாவுக்குள்ளே போவாங்க அப்படின்னு. ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள்ள தானே விஜய் வருவார்னு பேசப்படுது. அப்போ இது யார் உருவாக்குறது சார்? விஜய் உருவாக்குனது சார். விஜயை உருவாக்குறது. ஆமாம். இல்லை, ரொம்ப பேர் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. யார் சார் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு கேட்டது? கூட்டணி வேணுமான மக்கள்னு அவங்க தான் கேட்குறாங்க. இபிஎஸ் கேட்டாரா? யார் கேட்டது? மாவட்ட செயலாளர் கூட்டினாரு, அவங்க கேட்டாங்களான்றது தெரியல. எல்லா பத்திரிகையிலையும் வந்தது தான் எனக்கு தெரியும். நான் 92 பேரோ ஏதோ 120 லட்சம் பேரில் ஆமாம் வேணும் எல்லா பத்திரிகையிலும் இருக்குங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நம்புகிறேன். நான் பத்திரிகை செய்தியை வச்சு தான், காந்தியவே நான் பார்த்ததில்லை. காந்தின்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறது பத்திரிகையை வச்சு தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் கூட்டியது புஷி ஆனந்த் விஜய்க்கு தெரியாமல் கூட்டிட்டாருன்னா குழந்தை சிரிக்கும், நானும் சேர்ந்து சிரிப்பேன். எனவே அதனுடைய பொருளே சப்ஜெக்டு கூட்டணி வேணுமாங்கிறது. ஆமாங்க சார், அது ஒரு இண்டோரில் நடக்கிற மீட்டிங்கு. ஒரு 120 மாவட்ட செயலாளர் கலந்துக்கிறாங்க. அதில் 90% மேலே அதிமுக என்டிஏ கூட்டணியோட வேணுன்ற விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அப்படின்றப்போ ஒரு இண்டோர் மீட்டிங்கில் நடக்கிறது செய்தியாளர்களுக்கு எப்படி தெரியும்? இதில் 2 கேம் இருக்கும். ஒன்று, திமுகவே விரும்பி நீங்கள் போய் என்டிஏ கூட சேர்ற மாதிரி ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு செய்தியாளருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் சார் பதில் சொல்லணும். நாம போடலை சார். நீங்கள் இல்லை உங்கெல்லாம் நான் செய்தியாளர் இல்லை எனக்கு புரியுது. தனிப்பட்ட உங்களை மீடியா ட்ரையலா அப்படின்ற அது கிடையாது, பொய்ன்னு சொன்னாங்களா தாவேகா? சார், எதை பேசுறதுக்கு முதல்லையும் கான்சிக்வன்ஸை யோசிச்சுட்டு சொல்லுங்கள். என்ன அறிக்கை விட்டுக்கணும் மறுநாள் புஷி அது கிடையாதுரா
நாங்கள் அப்படி கூட்டவும் இல்லை கேட்கவும் இல்லைடா, எல்லா பத்திரிக்கையும் இப்போ அயோக்கியண்டா சொல்ல வேண்டிய கடமை இல்லையா அவங்களுக்கு? என்ன பண்ணாங்க? வாழைப்பழம் சாப்பிட்டாங்களா? எனவே அந்த கட்சிக்காரனுக்கு இருக்கிற தெளிவு கூட நடிகர் விஜய்க்கு இல்லை. இவ்வளோதான் நான் சொல்ல வர்றேன் சார். இன்றைக்கி ரியாலிட்டி என்ன? ஒரு பிரதான கட்சியாக நிற்கணும்னா ஒவ்வொரு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலையும் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ஜாதி அவங்கள சப்போர்ட் பண்ண, நான் ஜாதியெல்லாம் இல்லைங்க, அப்படித்தான் நிற்க முடியும். அது அவங்கக்கிட்ட இல்லைன்னு ஒரு 90 மாவட்ட செயலாளர் சொல்கிறான். இவர் ஏதாவது அதுக்கு இல்லை நம்மக்கிட்ட இருக்குன்னு பதில் சொன்னாரா? இல்லை செய்தி தப்புன்னு சொன்னாரா? விமர்சனம் பண்ணுறவெல்லாம் எவனாவது இதை சொல்லுவானான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் தான் படுத்துருக்குறேன், உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கு, ஆனால் செய்தி பார்க்க என்னால் முடியுது. எவனாவது சொல்லுவானா அவர் சார்பா? அவர் சொன்னாரா? போயிட்டு போட்டோம். அவங்க ஒரு இன்னும் வாய்ப்பு இருக்கிறதாக நான் கருதுகிறேன். ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லைங்க சார், இப்போ என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது அந்த கட்சியினுடைய ஆதவர்ஜனா சொல்றார், குரான் மேல சத்தியமாக சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு கூட்டணிக்குள்ள நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஓ, ஆதவர்ஜனா முஸ்லீமா? இவ்வளவு நாள் தெரியாது சார் எனக்கு. குரான் மேல சத்தியம் நான் பண்ண மாட்டேங்க. ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட உங்க மூலமான்னு நான் சொல்றேன், வேற ஒன்று. இவ்வளவு நாள் அவர் முஸ்லீம்னு எனக்கு தெரியாது. ஏங்க அவர் ஏங்க குரான் மேலே சத்தியம் பண்ணுறாரு? நான் ஒரு இந்துங்க, நான் பைபிள் மேலே சத்தியம் பண்ணேன்னா நான் யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இல்லை நீங்கள் சொன்னது தான் எனக்கு தெரியாது. அதனால் புஷி ஆனந்த் இப்படி நடக்கவே இல்லைன்னு நடத்துனது அவர் மீட்டிங் நடத்துனது. எனவே அந்த கட்சியில் உள்ளவர்கள் இருக்கிற சிரமமும் பொருளாதார சிக்கலும் வாக்காளர்களை சந்திக்கக்கூடியதில் உள்ள பிரச்சனைகளும் இன்னும் நடிகராகவே வளம் வந்து கொண்டிருக்கிற, ஓட வேண்டும், ஆட வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும், கைதட்ட, அவர் எப்படிங்க சிபிஐ ஆஃபீஸில் வெளியே இதை திறந்துக்கிட்டு நின்று ரோட் ஷோ நடத்துகிறாரு? பர்மிஷன் வாங்கினாரா? ரோட்டில் செய்கிறதுக்கு என்ன சார் பர்மிஷன்? அதுக்கு பேர் தான் ரோட் ஷோ, இல்லை ஹவுஸ் ஷோ. அதாங்க நானும் சொன்னேன். அது ஏதாவது இன்னும் சின்ன பிள்ளையாக, மெச்சூரிட்டி இல்லாத பிள்ளையாக, அதை இன்னொரு சின்ன பிள்ளைகள் இப்போ என்னதான் சார் கட்டமைக்க விரும்புகிறாங்க? அதில் எதில் எதை கட்டமைக்க விரும்புகிறார்? அல்லது தாவேகா அல்லது விஜய் எதை கட்டமைக்கிறாங்க? அது சார், விஜயை பொறுத்த வரைக்கும் தான் எல்லாம் என்று கருதுகிறார். தனக்கு முடியாதது எதுவும் இல்லை என்று அவர் நம்புகிறார். அவர் கட்சி நம்பலை, அதனால தான் அப்பா கூட்டணிக்கு போடான்ட்டான். இவர் அதுக்கு பதிலும் சொல்லலை. புரிஞ்சுக்கங்க, நீங்கள் பதில் சொல்லியிருந்தால் அது வேற. எப்போ என்ன நம்புங்கடா, ஏன்டா கூட்டணியை நம்புறீங்கன்னு நான் கேட்டிருப்பேன் சார். இல்லை, அதை அவர் கேட்கவும் தெரியல. இல்லை, ஒரு அறிக்கை விட்டுருக்கணும், கூட்டணியில் சொன்னாங்க நான் பார்த்துக்கிறேன்டா, ஏன்டா அது கூட்டியது அவருடைய அனுமதி இல்லாமல் நான் நம்பலை. நீங்கள் நம்பினீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது, விட்டுருங்க. அவர்கள் இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுகிறேன். வந்தாங்கன்னா என்டிஏ ஸ்வீப் 200 சீட்டை இவர் வந்தால், விஜய் வந்தால், நான் வர்றாங்கன்னு சொல்லலை, 200 சீட்டை தாண்டிடும். சரி, வரலை, 3 முனை போட்டி. இந்த சின்ன சின்னதெல்லாம் விட்டுருங்க. யாரோ பேரெல்லாம் சொன்னீங்க, வெளியே வர போகிறார், உள்ளே அவங்களாம் ஒன்றுமே இல்லை. ஒரு தொகுதி, அரை தொகுதி, கால் தொகுதி, அவங்க 18 தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தலைமை குழு உறுப்பினர்கள் ஒரு 18 பேரை உட்கார வச்சு ஃபோட்டோ இதெல்லாம், அதெல்லாம் அவ்வளவுதான். அரசியல் அப்படி தான் இருக்குது சார். அவங்க வரலைன்னா என்ன ஆகும்? ரொம்ப நியாயமான, அதான் கரெக்டான ஒரே கேள்வி. ரொம்ப கணக்கு பண்ணனா 60லேருந்து 65 சீட்டு ரொம்ப குறைவாக அதிமுக, அதாவது என்டிஏ கூட்டணி வந்துடுவாங்க. எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், பிரித்து சொல்லி எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால ஒரு மணி நேரம் லெக்சர் கொடுப்பேனா, வேண்டாம், வந்துடுவாங்க. 100 சீட்டை தாண்டி திமுக கூட்டணி வந்துடும். வெல்லுமா? வெல்லுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம் சார். எப்படி சார் 2021 75+ எடுத்துருக்குறாங்க இல்லையா? யாரா? என்டிஏ. என்டிஏவா?
அன்னைக்கு இருந்த என்டிஏ இன்னைக்கு இல்லைங்க, பலகீனமா இருக்குன்றீங்களா? பலகீனமாக இருக்குது, சந்தேகம் இல்லாமல் பலகீனமாக இருக்குது சார். திமுக ஆட்சி மேல கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. நாளைக்கு கூட ஒரு போராட்டத்தை சார். அறிவிச்சிருக்காங்க. எல்லாரும் ஒரு நீல திரண்டு நான் வேற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருபானந்த வாரியார் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இருந்தால் எடுத்து எங்கேயாவது இருக்கலாம். அவர் ஊருக்கு பிரச்சாரம் பண்ண போனார், வழக்கமாக போகிறார். ஒரு தமிழ் வாத்தியாரை கொண்டாந்து கூட விட்டு, இவர் உங்களுக்கு ஆவண உதவியெல்லாம் உங்களை அசிஸ்ட் பண்ணுவார், ஆர்கனைசர்ஸ் விட்டு போனாங்க. இவர் ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முந்தி ஒரு ஆப்பிளை எடுத்து கொடுத்து, பல்லு இல்லை அவருக்கு, தோல் எடுத்து கொடுப்பார் இந்த தமிழ் வாத்தியார்கிட்ட. ஒரு ½ போய் ஒரு பூஜை முடிச்சுட்டு வந்து, தோல் எடுத்துட்டியா ஐயா அதான்னு ஒரு பொட்டலத்தை கொடுத்தாரு. தோல் மட்டும்தான் அதில் இருந்துச்சு. கிருபானந்தவர் என்ன சொன்னார்? தோல் எடுத்து கொடு. எங்கடா சொல்ல, நான் சாப்பிட்டுட்டேன். அதை தான் இன்றைக்கி முத்துவேல் கருணாநிதியுடைய மகனாக ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு 1000 கோடி கிடைச்சதுனால் அதில் ஒரு 3 கோடி ரூபா 1000 கொடுத்துக்கிட்டு தோல் சொல்ல அவர் குடும்பம் கட்சிக்காரன், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் கேஸ் போனால் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு கவலைப்படாது. எனவே சுளை இருக்க தோல் இருக்க சுளை விழுங்கிமாங்க இல்லை. இப்போ மாடர்ன் பழமொழி தோல் ஒருத்த சுளை ஒருத்த. இன்னும் ஒன்று ஒரு செய்யலாம். அது இப்படியே 4 நாள் லேட்டாக இருந்தால் நோட்டிஃபிகேஷன் செய்திருப்பார். வள்ளுவன் பாசையா அவார்டுன்னு ஒன்று வச்சு 25 ஆண்டு காலம் கணவன் மனைவியாக வாழ்ந்திருந்தால் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய். வள்ளுவன் வாசிக்கு அவங்க தான் எடுத்துக்காட்டு. ஒரு 5 லட்சம் ஓட்டு ஆசைப்பட்டிருப்பார், ஒரு 1.5 லட்சம் ஓட்டு கிடைச்சிருக்கும். எனவே அதனால தான் 100 தாண்டுவாங்க. வெறுப்பு இருக்கு, தோலை கொடுத்துட்றாரு, சொலையை இவர் சாப்பிட்றாருன்னு தெரியுது. இப்போ இந்த இடத்துல 3 முனை போட்டி, நாம் தமிழர் கட்சியும் சேர்த்தா 4 முனை போட்டி அப்படின்னா யாருக்கு பாதகமாக மாறுன்ற ஒரு பேச்சு வருது இல்லையா சார்? ஒரு பக்கம் 2021லேயே ஒரு 10 ஆண்டு கால அதிருப்தியை தாண்டி 75 இடங்களில் வந்து என்டிஏ அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இப்போ அவங்க சீட் அதிகமாகும்னு நினைப்பாங்கல்ல, விரும்புவாங்க இல்லையா? அப்போ மற்றவர்கள் 2 பேர் நெருக்கடி கொடுக்க மாட்டாங்களா? அன்னைக்கு அதிமுக இன்டாக்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் திமுக கூட்டணிக்கு இந்த வார்த்தையை இங்கிலீஷில் சொல்கிறீங்கல்ல, இன்டாக்டாக இருந்துச்சு. 2 முறை நாம் ஜெயிச்சிருக்கோம், 3வது தடவை நம்ம ஜெயிச்சாங்கனுங்கிற வெறி இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவர்களிடம் ஒற்றுமையும் யாரெல்லாம் போயிட்டாங்கன்னு பேர் வேணாம். 10 பேர் போயிட்டாங்க, 2 எம்எல்ஏ திமுகவுக்கு. எனவே 21ல் உள்ள அதிமுக இன்னைக்கு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மாபெரும் தவறு. எனவே அந்த வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 10 பேர் போயிட்டாங்கன்னு. 10 பேர் போனவங்களால கூட வாக்கு வங்கி கம்மி பண்ண முடியலையே. வைத்திலிங்கமோ அல்லது வந்து ஓபிஎஸ்ஓ அல்லது ஓபிஎஸ் ஆதரவாளர்களோ போனாலும் அடிச்சு சொல்கிறேன். ஒரத்த நாடு வைத்திலிங்கம் யார் தெரியுமா? 4.25 வருஷம் பாக்கி இருந்துச்சு ராஜ்யசபா, உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஜெயிச்சிருந்தார். பன்னீர்செல்வத்துக்கு உதவி செய்யணும்னுட்டு தூக்கி அதை எரிஞ்சிட்டு எம்எல்ஏ ஒரத்த நாள் நின்று ராமச்சந்திரனை தோக்கடிச்சிட்டு வந்தவர். இன்னைக்கு அவர் ஜெயிப்பார். சொந்த செல்வாக்கு அந்த ஊரில். நீங்கள் பேர் சொன்னதுனால நான் பதில் சொன்னேன். இப்போ உங்களுக்கு பன்னீர்செல்வத்துக்கும் அது பொருந்தும். அதை மாதிரி இங்கேருந்து போனவங்க பெரிய பலத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு நான் சொல்லலை. அவங்கெல்லாம் பாண்டியன் பையன், பிஹெச் பாண்டியன், ஒரு மனோஜ் பாண்டியன் 6-8 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னால் அது பெரிய. சார், நான் இந்த இபிஎஸ்ஸுடைய ஓப்பன் சப்போர்ட்டர். இன்றைக்கி அதுக்கு தான். ஆனால் அதுக்காக பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். எனவே அவர்கள் 100 தாண்டிடுவாங்க. இன்னும் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது, சொல்லி முடிச்சிடறேன். அதையும் சொல்லி முடிச்சிடறேன். 100, 60, இவர் 20 கூட வரமாட்டார். தாவேக்கா 20 கூட வரமாட்டார். இவர் ஓட்டை இவர் தாவேக்கா வாங்குறாங்க. யார் ஓட்டை? நம்ம வாய்ப்பிள்ளை ராஜா ஓட்டை இவங்க வாங்குறாங்க. அவர் பேசி கீசி பாதி நடிகராக கைதட்டல் ஓட்டுவான். அது இப்போ இவருக்கு போகுது, நாம் தமிழருக்கு போகுது.
அந்த கேட்டகிரி நான் வேற ஒன்றும் தப்பாக வேற நீங்க இதில் சொல்ற பார்த்தா இருமுனை போட்டி தானே, திமுக வெர்சஸ் அதிமுக, தாவேகா வெர்சஸ் நாம் தமிழர் கட்சின்னு அப்படி சொல்றீங்க. அல்ல. தாவேக்கா எவ்வளவு ஓட்டை எந்த தொகுதியில் பிரிக்குதுங்கிறது பெரிய விஷயம். வரமாட்டான், நான் ஒன்றும் சொல்லலையே சார் வருவாங்கன்னுட்டு. பட் ஓட்டு பிரிக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அது அவருக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 100 தொகுதியில் ஓட்டை பிரிக்க முடியும். 100 தொகுதியில் போன தடவை டிடிவி 23 தொகுதியில் பிரித்ததுனால தான் அதிமுக தோற்று போச்சு எல்லாருக்கும். இல்லைங்க, புரியுது. இப்போ நாம் தமிழர் கட்சி யாருடைய ஓட்டை பிரிப்பாங்க? நாம் தமிழர் கட்சி ஓட்டை தான் அவங்க இழக்க போகிறாங்கன்னு சொல்கிறேன். அப்போ தாவேகா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டை பிரிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ பிரிக்கிறாங்கன்னா திமுக அதிமுகவுடைய ஓட் சேஃபா இருக்குதா? இல்லையே. அப்போ அவங்களுடைய ஓட்டை யார் பிரிப்பா? திமுக ஓட்டையும் பெண்கள் இளைஞர்கள் வாக்க தாவேக்கா இவர் தாவேக்கா. அப்போ ரேஸ்ல அதிமுக என்டிஏ முன்னாடி வருதுன்னு அர்த்தம் சார். அதனால தான் நான் 100 சீட்டுன்னு சொல்கிறேங்க. குறைச்சி சொல்கிறதுக்கு காரணம் திமுக இத்தனை கட்சி 27 கட்சி 28 கட்சி அதெல்லாம் பேரெல்லாம் வேண்டாம் சார். ஒன்றே ஒன்று இன்னும் இருக்குது, இதுதான் மிக முக்கியம். பேசலாம் சார், பேசலாம். இப்போ முடிச்சுட்டுமா அப்புறம் சொல்லட்டுமா? ரொம்ப சுருக்கமாக சொன்னீங்க. சுமன் சார்ட்ட போயிட்டு வந்து இது போங்க நீங்கள், இது மிக முக்கியம். நான் இதையும் கேளுங்க அவர்கிட்ட, அதுதான் முக்கியம். 100 அது ஒரு 20, இது ஒரு 60, 1 2 3 4 விட்டுருங்க, 234 வந்துருச்சு. இப்போ இதில் என்ன மிக மிக முக்கியம்னா, மோடியை போல் புத்திசாலியும் திட்டமிடலும் எனக்கு தெரிந்து இந்தியாவில் எவனும் பிறக்கவில்லை. சொல்கிறேன் கேளுங்க. 2 கட்சியை உடைக்கிறதுக்கு 2 பேரை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. காங்கிரஸ் ஒரு பழைய அதிகாரி, எதிர்த்து நின்று தோற்று போனவர். இவர் எதிர்த்து நின்று தலைவர் பதவிக்கு தோற்று போனவர். அவரை நீ இந்தியா சார்பாக வெளிநாடுலாம் போயிட்டு வா, ரெப்ரசன்ட் இந்தியா. ஹூ இஸ் ஹீ டு ரெப்ரசன்ட் இந்தியா? அடுத்து நம்ம கனிமொழி, ரஷ்யாவுக்கு நீ போ, ரெப்ரசன்டிங் இந்தியா அண்ட் இந்தியன் கவர்மெண்ட். எதுக்கு? பவர்னா எப்படி இருக்குங்கிறத 2 பேருக்கும் காமிச்சு வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெண்மணி வேணும், அவருடைய உடம்பு சரியில்லை எனக்கு தெரியும். இன்றைய முதலமைச்சருடைய உடம்பு சரியில்லை, பிள்ளை இன்னும் தயார், இதெல்லாம் நான் பொருட்படுத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். பிள்ளை இன்னும் தயாராகவில்லை, அவருடைய பிள்ளை. இப்போ தான் கனிமொழியை தட்டி கூட்டு அதை வச்சு இந்த 100 வருது பாருங்கள், 60 50 உடைச்சிருவாங்க. அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும். பேசலாம் சார், பேசலாம். தமிழ்மணி சார் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சுருக்கமாக. எப்போதுமே சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட கட்சி வேகமாக வேலை செஞ்சு ஓட்டு போடுறாங்கிறது தான் என்னுடைய கருத்து.